அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகாரி எனும் நூலிலிருந்து ஜும்மா தொழுகை பற்றி இன்றைய தொகுப்பு. ஜும்மா நாளில் ஃபஜர் தொழுகையில் ஓத வேண்டியவை. இதை பற்றி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா நாளில் ஃபஜர் தொழுகையில் அலிஃப் லாம் மீம் சஜ்தாவையும் ஹல் அதா அலல் இன்சான் என்ற அத்தியாயத்தையும் ஓதக்கூடியவர்களாக இருந்தனர். நகரங்களிலும் கிராமங்களிலும் ஜும்மா நடத்தலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசலில் நடத்தப்பட்ட ஜும்மாவுக்கு அடுத்து பஹ்ரைனில் உள்ள ஜிவாஷா எனும் கிராமத்தில் அப்துல் ஹைஸ் பள்ளியில்தான் முதலாக ஜும்மா நடத்தப்பட்டது. மேலும் இதை பற்றி யூனுஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஐலாவின் அதிகாரியாக இருந்த ருசைக் இப்னு ஹக்கீம் வாதில் குரா கிராமத்தில் தாம் ஜும்மா நடத்தலாமா என இப்னு ஹிசாபுக்கு எழுதி கேட்டார். அப்போது நானும் அவருடன் இருந்தேன். அக்கிராமத்தில் சூடான் நாட்டவரும் பிறரும் இருந்தனர். இப்னு ஹிசாப் ஜும்மா நடத்துமாறு ருசைக் இப்னு ஹக்கீமுக்கு கட்டளையிட்டார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வழியாக ஷாலிம் அறிவிக்கும் பின்வரும் நபிமொழியை அதற்கு ஆதாரமாக காட்டினார்கள். உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் தாம். பொறுப்பின் கீழ் உள்ளவர்கள் பற்றி ஒவ்வொருவருக்கும் விசாரிக்கப்படுவீர்கள். தலைவர் பொறுப்பாளியாவார். அவர் தம் குடிமக்கள் பற்றி விசாரிக்கப்படுவார்கள். ஓர் ஆண்மகன் தன் குடும்பத்திற்கு பொறுப்பாளியாவான். தன் பொறுப்பில் உள்ளவர்கள் பற்றி அவனும் கேட்கப்படுவான். ஒரு பெண் கணவனின் வீட்டுக்கு பொறுப்பாளியாவாள். அவள் தன்னுடைய பொறுப்பில் உள்ளவர்கள் பற்றி விசாரிக்கப்படுவாள். ஓர் ஊழியன் தன் முதலாளிக்கு செல்வத்துக்கு பொறுப்பாளியாவான். அவன் தன்னுடைய பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவான். ஒரு ஆண்மகன் தன் தந்தையின் செல்வத்துக்கு பொறுப்பாளியாவான் என்று கூறினார்கள் என யூனுஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்.